அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்னைக்கு பிசிக்ஸ்ல சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசை மற்றும் மைய விலக்கு விசை, இது ரெண்டை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு பொருள் வட்ட இயக்கத்தில் சர்க்குலர் மோஷனில் இருக்குது. இந்த இடத்துல இதோடைய டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி, அதாவது தொடுநிலை திசைவேகம், ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த படத்தில் காமிச்சிருக்கோம். நமக்கு என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா தெரியும். அதில் இனர்ஷியா, அதாவது நிலைமம் அப்படின்னா என்னன்னு நம்ம படிச்சிருக்கோம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லானாலே இனர்ஷியா தான். அப்போ இனர்ஷியா என்ன சொல்லுது? ஏன்னா இனர்ஷியா பலவிதமான இனர்ஷியா இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் நிலையான, அதாவது ஸ்டாட்டிக் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு இனர்ஷியா இருக்குது. தென் ஒரு ஆப்ஜெக்ட் மாறக்கூடிய அல்லது சக்தி வாய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய, தட் இஸ் டைனமிக் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு இனர்ஷியா இருக்குது. அதே நேரத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஆங்கிளில் மூவ் பண்ணுனா அதுக்கு ஒரு இனர்ஷியா இருக்குது. இதுக்கு பேர் தான் டைரக்ஷனல் இனர்ஷியா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதோட நேச்சுரல் டெண்டன்சி இப்படியே போகிறது தான். அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி பாயிண்ட் ஆன் த லோக்கஸ், அதுக்கு என்ன மீனிங்? லோக்கஸ்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இன் விச் பார்ட்டிகிள் டிராவல்ஸ், எந்த பாதையில் அந்த பொருள் பயணப்படுகிறதோ. அப்போ இந்த இடத்துல லோக்கஸ் பார்த்தீங்கன்னா அதோட டுவர்ட்ஸ் நார்மல் எங்கே இருக்குன்னா சென்டரில் தான் இருக்குது, மையத்தில் தான் இருக்குது. அப்போ இந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் மைய நோக்கு விசை, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஒரு உதாரணத்தோடு நம்ம பார்க்கலாமே. ஒரு கல் எடுத்து சுற்றுறோம், அந்த நூல் கிரியேட் பண்ணக்கூடிய இழுவிசை, டென்சைல் ஃபோர்ஸ் காரணமாக தான் சுற்றி வருது. இந்த டென்சைல் ஃபோர்ஸுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசைன்னு சொல்கிறோம். இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த காரு நேராக போனால் பிரச்சனை இல்லை. கார் இப்படி ஒரு வளைவில் போகுதுன்னு வச்சுக்கோங்க, கார் வேகமாக திரும்புது. உதாரணத்துக்கு இங்கே ரேஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, வேகமாக திரும்புவாங்க இல்லையா, படத்தில் பார்க்குற மாதிரி. இந்த ஃபோர்ஸை தான் காம்பன்சேட் பண்ணும். எந்த ஃபோர்ஸை காம்பன்சேட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, டயரில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன், அதாவது உராய்வு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ டயரில் இருக்கக்கூடிய உராய்வு தான் மைய நோக்கு விசையாக செயல்படுகிறது. இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளானட், ஒரு கோள் சூரியனை சுற்றி வருகிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சொல்லுங்க, இதில் எது மைய நோக்கு விசை? கரெக்டாக சொல்லிட்டீங்க, கிராவிட்டி. அப்போ சன்னுக்கும் அந்த பிளானட்டுக்கும் இடையில இருக்கிறது தான் என்னது, செயல்படுறது என்னது? கிராவிட்டி. இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுற்றி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சொல்லுங்க, எது மைய நோக்கு விசையாக செயல்படுகிறது? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். அப்போ மைய நோக்கு விசை என்பது நன்றாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இப்போ அடுத்த ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், அதாவது மைய விலக்கு விசை. நியூட்டனுடைய மூன்றாவது விதி நமக்கு தெரியும். நியூட்டனுடைய மூன்றாவது விதி மாதிரி ஒரு அற்புதமான விதி வேற எதுவுமே கிடையாது. என்ன சொல்லுது அப்படின்னா, எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது, அது அந்த லோக்கஸ்லேயே மெயின்டைன் ஆகுது. அப்போ அந்த சுற்றுப்பாதையிலேயே இயங்குச்சுன்னா, அப்போ இந்த மையநோக்கு விசை, அதாவது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் உள்நோக்கி இருக்குது இல்லையா. அப்போ அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் உள்நோக்கி இழுத்தா there should be another force, அதற்கு எதிராக இன்னொரு விசை ஒன்று செயல்படுகிறது. அந்த ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்டை வெளியே இழுக்குது. இதற்கு பெயர் தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், அதாவது மைய விலக்கு விசை. ஒரு சின்ன உதாரணத்தை பார்க்கலாம். பஸ்ஸில் நம்ம போகும்போது பஸ்ஸு ஒரு வளைவான வட்டப்பாதையில் திரும்புது. அப்போ என்ன நடக்கும்? பஸ்ஸை பொறுத்தவரை டயர் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை கொடுத்துரும். ஸோ பஸ்ஸு கவரில். ஆனால் பஸ்ஸில் இருக்கிற நம்ம மேலே ஒரு அவுட்வேர்ட் ஃபோர்ஸ், அதாவது வெளிநோக்கிய விசை ஒன்று செயல்படுகிறது. அதற்கு பெயர் தான் மைய விலக்கு விசை, தட் இஸ் கால்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். என்ன ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக தயிர்லேருந்து வெண்ணெய் எடுப்போம் இல்லையா, மத்தை வச்சு எடுப்போம். அப்படி எடுக்கும்போது கடாயும் பொழுது கனமான பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் வெளியே போயிடும்.
மெல்லிதான பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாக வெண்ணெய் எங்கே வந்துடும்? நடுவில் வந்துடும். இதுதான் மாணவர்களே சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். தேங்க்யூ.